ஹாய் மக்களே, இன்று நாம் ஒரு மிக அபூர்வமான மற்றும் யாரும் அறியாத படைப்பான கிபிலியன் என்ற நூலின் தோற்றத்தை பற்றி பேசப்போகிறோம். இந்த 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப தசாப்தத்தில் ஒரு குழு மக்களால் இந்த கிபிலியன் எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது மற்றும் இந்த குழுவை 3 இனிஷியட்ஸ் என அழைக்கப்படுகின்றனர். கிபிலியன் என்பது ஹெர்மெடிக் பிலாசபி என்கிற கொள்கையின் படிப்பினையை ஆய்வு செய்யும் ஒரு நூல். இந்த ஹெர்மெடிக் பிலாசபி என்பது 2nd century BR-இல் ஹெர்மீஸ் ட்ரிஸ்மெஜிஸ்டஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தத்துவம் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. இந்த தத்துவம் அன்று முதல் தலைமுறை தோறும் பரிமாறப்பட்டு வந்திருக்கிறது. கிபிலியன் என்கிற நூல் 7 அத்தியாயங்களில் பிரிக்கப்பட்டுள்ளது மற்றும் அவை ஒவ்வொன்றும் ஹெர்மெடிக் பிலாசபி தத்துவமானது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தினை விளக்குகின்றன. இந்த பிரிந்திப்புகளில் மென்டலிசம், ரிதம், காஸ் அண்ட் எஃபெக்ட், காரஸ்பாண்டன்ஸ், வைப்ரேஷன், போலாரிட்டி மற்றும் ஜெண்டர் என்கிற சித்தாந்த பிரிந்திப்புகள் அடங்கும். மிகவும் ஆர்வமூட்டும் இந்த வரலாற்றை பகிர்ந்து கொள்வதில் நாம் பெருமை கொள்ள வேண்டியதுண்டு. வாருங்கள் இந்த கிபிலியன் என்கிற நூலின் பிரின்சிபல் ஆஃப் மென்டலிசம் பார்ப்போம். உலகம் என்பது மனதின் பிரதிபலிப்பு ஆகும். நமது எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகள் நேரடியாக ரியாலிட்டி இம்பாக்ட் செய்கின்றன. சிந்திக்க சிந்திக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் உங்கள் கோல்ஸ் அடைய முடியும் என நம்பினால் அதற்கு ஆக்ஷன் எடுப்பீர்கள் மற்றும் சக்சீட் ஆவீர்கள். இதேபோல் ஒருவர் கோல்ஸ் அடைய முடியாது என நம்பினால் அவர்கள் செயலில் இறங்காமலே தோல்வியடைந்து விடுவார்கள். அதனால் நமது மென்டாலிட்டி என்பதே ரியாலிட்டியை ஷேப் செய்கிறது. அடுத்தது காரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் இருப்பதை யூனிவர்ஸ் முழுவதும் நம்மை போலவே காணலாம். ஒவ்வொரு ஆடியோனும் ஒரு ஈக்குவல் மற்றும் ஆப்போசிட் எதிர்ப்பு ஒன்று உள்ளது. இது யூனிவர்ஸ் மேலும் நம் பர்சனல் லைஃப்ஸிலும் அதேபோல் காணப்படுகிறது. காரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபல் நம்மை மைக்ரோகாசம் பர்சனல் உலகிலும் மேக்ரோகாசம் மொத்த யூனிவர்ஸிலும் நடப்பதை காண உதவுகிறது. நாம் யூனிவர்ஸ் பற்றி அறிய யூனிவர்ஸ் மூலம் நம்மை பற்றி அறியலாம். எக்ஸைட்டிங் அல்லவா? முக்கியமான அடிப்படை 3, அதுதான் வைப்ரேஷன் என்று சொல்லியுள்ள கொள்கை. இது சொல்லுது நம்முடைய எண்ணங்களின் ஃப்ரீக்வன்சி மற்றும் எமோஷன்ஸ் எப்படி நம்மை சுற்றிலும் உள்ள ரியாலிட்டியை பாதிக்கிறது என்பதை. உதாரணமாக, நாம் நெகட்டிவ் தாட்ஸ் மற்றும் எமோஷன்ஸ் இல் அதிகம் சிந்தித்தால் நம்முடைய வாழ்வில் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் அதிகமா வரலாம். மாறாக பாசிட்டிவ் தாட்ஸ் மற்றும் எமோஷன்ஸ் கவனித்து நினைத்தால் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் நம்மை சுற்றி வரும். முக்கியமான அடிப்படை 4, போலாரிட்டி என்ற கொள்கை. இந்த பிரபஞ்சத்தில் எதிர்மறையான சக்திகளுக்கிடையே ஒரு சமநிலை உள்ளது என்பதை இது கூறுகிறது. உதாரணமாக, லைட் மற்றும் டார்க்னஸ் ஆகியவை எதிர்மறை சக்திகள் ஆகும். அவை தொடர்புடையவை மற்றும் பரஸ்பரம் சார்ந்தவை ஆகும். டார்க்னஸ் இல்லாமல் லைட் ஏ நாம் மதிக்க முடியாது. அதே சமயம் லைட் இல்லாமல் டார்க்னஸ் ஏ நாம் காண முடியாது. போலாரிட்டி என்பது பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் எதிர்மறையான சக்தி உள்ளது மற்றும் அவை தொடர்புடையவை என்பதை கற்றுத்தருகிறது. முக்கியமான அடிப்படைந்து ரிதம் என்னும் கொள்கை. இது கூறுகிறது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாம் ஒரு தாளம் போல் சஞ்சரிக்கிறது. உலகில் எண்களுக்கும் ஒரு அற்புதமான சுழற்சி இருக்கு, பாஸ். இந்த சுழற்சி நம்மை பிறப்பு, வளர்ச்சி, மாசு மற்றும் மரணம் என்று ஒரு அழகான சக்கரமாய் சுற்றி வருகிறது. தான் அங்கில சொல்லப்படும் ஸ்பிரிங், சம்மர், ஃபால் மற்றும் வின்டர் சீசன்ஸ் இதோட அழகான உதாரணங்கள். ஸ்பிரிங்ல பூங்காவில் புதிதாய் மொட்டுவிடும் செடிகள் பிறந்து கொண்டிருக்கு. சம்மர்ல அந்த மரம் பெரியதாகி வளர்ந்து மேலும் மேலும் பலப்படுத்துகிறது. ஃபால்ல இலைகள் கருகி விழுகிறது மற்றும் வின்டர்ல மரம் சேதமடைந்து மறைந்து போகிறது, முடிவுக்கு வந்து விடுகிறது. இந்த இயற்கை ரிதம் புரியும் போது யூனிவர்ஸ் உடன் இணங்கி வாழலாம், எதிர் தொடர்பாக இல்லாமல். பிரின்சிபல் நம்பர் 6, அதாவது காரணம் மற்றும் விளைவு பிரின்சிபல். இது நம்மால் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடியோன் பின்னே ஒரு ரிப்பல் எஃபெக்ட் இருக்கு. அது நம்மையும் மற்றவர்களையும் அஃபெக்ட் பண்ணும். உதாரணமாக, நாம் குப்பை போட்டால் அந்த ஆக்ஷன் சுற்றுச்சூழலுக்கும் மற்றும் அந்த இடத்தில் வாழும் மக்கள் மற்றும் விலங்குகளுக்கும் தீங்கை உண்டாக்கும். நம்ம உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு. அப்படின்னா நம்ம பூமியை காப்பாத்த நம்ம கையில இருக்கிற ரிசைக்கிள் மற்றும் வேஸ்ட் ரெடியூஸ் பண்ணும்போது இது ஒரு கொண்டாட்டத்துக்குரிய விஷயம் ஆகிடும். ஏன்னா இது சுற்றுச்சூழல், பீப்புள் மற்றும் அனிமல்ஸ் நல்ல இம்பாக்ட் கொடுக்கும். அடுத்தது பாருங்க, ஜெண்டர் பற்றிய ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இந்த காஸ்மோஸ்ல ஒவ்வொன்றும் தனியார் மாஸ்குலன் மற்றும் ஃபெமினின் அம்சங்களை கொண்டிருக்கு. இது ஒரு மிரள வைக்கும் உண்மை. குறிப்பா மாஸ்குலன் ஆஸ்பெக்ட் என்பது ஆக்ஷன் அடிப்படையிலானது மற்றும் ஃபெமினின் ஆஸ்பெக்ட் அர்த்தம் ரிசெப்டிவிட்டி. இந்த 2 ஃபேசட்ஸ் சரியான ஹார்மோனியில் இருந்தால்தான் புதிதாக வாழ்க்கையை உருவாக்க முடியும். உங்க கவனத்தை ஈர்க்கும் இந்த கான்டென்ட் நம்ம நம்பிக்கைகளையும் ரியாலிட்டியின் நடைமுறையையும் ஆழமா எக்ஸ்ப்ளோர் செய்ய தூண்டுது.